الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா குடும்ப வாழ்க்கையின் நடைமுறையை ஒரு இபாதத்தாக, அதாவது அவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து செய்யப்படும் போது அது இபாதத்தாக அமையும். அந்த அடிப்படையில் அதை ஒரு இபாதத்தாக ஆக்கியிருக்கிறார். ஒரு கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை வரலாம். அவர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் என்ன இதற்கு தீர்வை தந்திருக்கிறான் என்று பார்த்து நடப்பதென்பதுதான் அவர்கள் மூமின் என்ற அந்த வட்டத்திற்குள் இருக்கின்ற வரை கடமை. எனவேதான் அல்லாஹு தஆலா கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை வந்தால் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை சூரத்துல் பக்ராவில் மட்டுமல்ல பல சூரத்துகளில் சட்டமாக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவைகளை திருமணம் செய்வதற்கு முந்தையே ஒரு கணவன் மனைவி தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அதை நாங்கள் தெரிவதில்லை. ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிறோம், ஊரில் என்ன முறையில் கல்யாணம் நடக்குது, என்ன முறையில் பொம்பளையை சோடிக்காங்க, என்னென்ன சாமான் கொண்டு போகிறாங்க வாராங்கன்னு ஊர் நடைமுறைகளை எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்காரு. தௌஹீத்வாதியும் தான், தப்லீக்வாதியும் தான், எல்லாரும் தான். அல்லாஹ் ரசூல் ஒரு கல்யாணம் செய்கின்ற திருமணம் முடிக்கின்றவர்களுக்கு எதை சொல்லி இருக்கிறான் என்கிற அந்த சட்ட வரம்புகள் அது தெரியாமல் இருக்கு. அது ரொம்ப பெரிய ஒரு கவலையான விடயம். அதைத்தான் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். சரி, சென்ற 2 வாரம் பிள்ளைகளை தத்தெடுத்தல், பிள்ளைகளை பாலூட்டி மகனாக்குதல் தொடர்பாக ஒரு அளவுக்கு பார்த்தோம். இந்த முறை ஒரு கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை வருகிறது. 2 பேரும் பிரிந்து விடுகிறார்கள். அந்த 2 பேருக்கும் பொதுவாக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இப்போது அந்த குழந்தையை பராமரிக்கிற விடயத்தில் ஆணுக்கு என்ன கடமை, பெண்ணுக்கு என்ன கடமை, அதை அல்லாஹ் ரொம்ப தெளிவாக அல் குர்ஆனில் சொல்லியுள்ளார். நாங்கள் எல்லோரும் மூமின்களாக இருந்தால் இந்த காலைக்கோட்டில் ஏறி இறங்க வேண்டிய தேவையே வராது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட சஹாபாக்கள் பிரச்சனை என்றால் ரசூலுல்லாவுடன் தீர்வு தேடி போவார்கள். அது மாதிரி நாங்களும் இருந்தால் காலைக்கோட்டுக்கு ஏற வேண்டிய தேவையில்லை. ஏன், ஆணுக்கும் அல்லாஹ்வுடைய சட்டம் தெரியும், பெண்ணுக்கும் தெரியும். குர்ஆனில் தெளிவாக வந்திருக்கிறது. தெளிவாக வந்த விடயங்களை நாங்கள் படிக்காததால் தெரியாது. எனவேதான் படியுங்கள். சூரத்துல் பக்ரா 233வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், வல் வாலிதாத்து யுர்லஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி. பிள்ளையை பெற்றவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு 2 வருடங்கள் பூரணமாக பால் கொடுப்பார்கள். இங்கே பிள்ளையை பெற்றவர்கள் என்றது விவாகரத்து செய்யப்பட்ட தாய். லிமன் அராத அயுதிம்ம ரலா, ஒரு கணவன்
தன் குழந்தைக்கு பூரணமாக பால் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அப்படியான கணவனுக்காக பிரிஞ்சிட்டார்கள் 2 பேரும். பிரிஞ்சு விட்டால் பிள்ளை தாயின் மடியிலே இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளையினுடைய அனைத்து பொறுப்பும் தகப்பனுடைய விடயத்தில் இருக்கிறது. அப்ப தகப்பன் விரும்புகிறார் தன் குழந்தைக்கு 2 வருடம் பால் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவளுக்கும் குழந்தைதான். அல்லாஹு தஆலா அவளுடைய மார்பகத்தில் பிள்ளை வெளியான போது பாலை வெளிப்படுத்தினார். இந்த கல்யாணம் முடிச்ச நிறைய பேர் இருக்கும். அது அல்லாஹு தஆலா ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு ஒரு அத்தாட்சி. ஒரு தாயின் கருவறையில் பிள்ளை உருவாகிறது. அப்போது தாயின் மார்பகத்தில் பால் வராது. நிறைவான பூரணமான ஜத்துகளுடைய அந்த நிறைவான தாய்ப்பால் வராது. கருவறையில் பிள்ளை வளர்கிற போது அந்த குழந்தை முழுமை பெறும் வரை அல்லாஹு தஆலா தொப்புள் கொடியை ஏற்படுத்தி அந்த பிள்ளைக்கு உணவை கொடுத்து கொண்டிருக்கிறார். பிள்ளை வெளியானது. அந்த பிள்ளை பல்லில்லாத பிள்ளை, சாப்பிட மாட்டார். பல் முளைப்பதற்கு 2 வருஷமாகும் ஒழுங்காக கடித்து சாப்பிட்ற பல்லு வந்து சேருவதற்கு. ஆனால் அந்த 2 வருஷத்துக்கும் பிள்ளைக்கு நிறைவான உணவு வேணும். பல்லை முளைப்பிக்க செய்கிறவன் அல்லாஹ். தொப்புள் கொடியினால் போனது அங்கு கட் பண்ணப்பட்டு விட்டது. பிள்ளை கடித்து சாப்பிட மாட்டார். எனவேதான் அந்த 2 வருஷத்துக்குமான அந்த நிறையான உணவை அந்த தாயினுடைய மார்பகத்திலே உடனே அல்லாஹ் வெளியிறக்குகிறான். ஒரு பெண் குமரானதில் இருந்து அந்த பெண் எவ்வளவு பெரிய பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு தாய்ப்பால் வராது. பல்லு முளைத்து பிள்ளை கடித்து சாப்பிட்ற நிலைக்கு வருகிறது. இதுக்கு பிறகு அந்த தாய்ப்பால் அந்த பிள்ளைக்கு பிரயோசனப்படாது. அதனால் அல்லாஹு தஆலா அப்படியே அதை வத்த வைக்கிறான். இதனோட அழகான திட்டமிடல். இந்த திட்டமிடலை ஏற்படுத்தியவன் யார்? கடவுள் இல்லை என்று கூறுபவர்களுக்கு இதுவே கடவுள் ஒருவன் இருக்கான். இயற்கையின் தோற்றம் என்றால் இந்த சிஸ்டம் வராது. என்ன அழகான சிஸ்டம். வயிற்றில் குழந்தை வளருகிற போது அதற்கு உணவை கொடுக்கப்படுகிறது. வெளியிலிருந்து வந்து விட்டால் அது சாப்பிட மாட்டாது, பல்லில்லை. எனவே தண்ணீர் ஆகாரம் தான் வேணும். அதற்கு பல்லு முளைப்பதற்கு 2 வருஷமாகும். ஒழுங்கான பல், கடிக்கக்கூடிய பல். அது வரையில் அந்த பிள்ளை பசியினால் இறந்துவிடக்கூடாது. அதற்கு நிறையுணவு வேணும் என்பதால் மிக சிறந்த நிறையுணவை அல்லாஹ் உருவாக்கி வைக்கிறான். இங்கே உருவாக்கியவன் தான் அந்த ரப்பு. எனவே அந்த தகப்பன் விரும்புகிறான், தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பதை விரும்புகிறான். அவனில் அவன் சுரக்கச் செய்தான் ரப்பு. அது பிள்ளைக்கு சொந்தமாக ஆவதற்கு. இப்ப அந்த கணவன் விரும்பியதாலும் அவவும் ஏற்றுக்கொண்டதாலும் 2 வருஷம் பூரணமாக பாலை கொடுப்பார். இந்த இடத்துல 2 விஷயம் இருக்கு. அவ பால் கொடுக்கிறது அவக்குரிய இறைவன் ஏற்படுத்திய நேதியாக இருந்தாலும் இவனுடைய குழந்தை என்பதால்
அல்லாஹ் அங்கே ஒரு நிபந்தனை போடுகிறார். வஅலல் மௌலூதி லஹு, எவனுக்குரிய பிள்ளைக்காக பால் கொடுக்கப்படுகிறதோ அப்ப அவனுக்கு ஒரு கடமை இருக்கிறது. ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன, இவனுடைய பிள்ளை அவனால் தலாக் செல்லப்பட்ட அந்த தாயிடம் இருப்பதால் அந்த பிள்ளைக்கு அவ உணவு ஊட்டுவதால் அந்த உணவு இவனுடைய உடம்பில இருந்து நல்ல முறையில் வர வேண்டும் என்பதால் அந்த தாயை கவனிக்கின்ற பொறுப்பை, என்ன பொறுப்பு? அவளுக்கான உணவு தேவையை நிறைவேற்றுவது இவனுடைய கடமை. அல்லாஹ் கடமையாக்கி கூறுகிறான். வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன. அப்ப 2 வருஷம் தாவரிப்பு செலவு என்று ஒன்றை அறவிடுவார்கள் காலிக்கோட்டில். அதுக்கு ஏறி இறங்குவார்கள். இவன் பிள்ளைதான் அவள்கிட்ட இருக்கும். அவள் தாவரிப்பு செலவு என்று ஒன்றை கேட்பாள். கோடு ஒன்றை தீர்மானிக்கும். தீர்மானிக்கிற தொகையை கட்டவில்லை என்று ஏறி இறங்குகிறாள். 2 பேரும் யாரு? அப்துல்லாவும் ஆமினாவும். அழகான முஸ்லிம் பெயர். எத்தனையோ தாய்மார் இன்னும் தாவரிப்பு கட்டவில்லை, செலவு கட்டவில்லை என்று ஏறி இறங்கி முடியாமல் ஒதுங்கி விட்டார்கள். யாருடைய தாவரிப்பு செலவு? பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் அந்த பால் அந்த தாயின் உடம்பிலே உருவாவதால் அவள் அதற்காக நல்ல முறையில் சாப்பிட வேண்டும். அந்த சாப்பாடு நல்ல முறையில் இருந்தால்தான் அதன் மூலமாக அந்த நிறை உணவு அங்கே உருவாகும். அதனால் பிள்ளைக்கான அந்த செலவினத்தை தாய்க்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் தாய்க்கு உணவு கொடுக்க வேண்டும். அதோடு அல்லாஹ் நிற்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அந்த பொம்பளைக்கு எந்த அளவுக்கு உரிமையை கொடுத்திருக்கார். ஓ கிஸ்வத்துஹுன்ன, அந்த பால் குடி மறக்கின்ற காலம் வரை அந்த பெண்ணுக்கான ஆடையையும் இவர் தான் கொடுக்க வேண்டும். ஆடை தேவை. 2 விடயத்தை அல்லாஹ் சொல்றார். சுப்ஹானல்லாஹ். பெரிய பெரிய சகோதரர்களுக்காரர் பெரிய மார்க்கம் பேசுவார்கள். கல்யாணம் முடிச்சிருப்பார்கள். மனைவியோடு சண்டை வந்துடும். பொஞ்சாதியை விட்டுருவார்கள். அது தௌஹீத் ஜமாத்திலும் இருக்கான், தப்லீகிலும் இருக்கான், எல்லா குரூப்லையும் இருக்கான். அவளுக்கு நான் செஞ்சு காட்டுறேன்டா வேலை என்றுட்டு அவளை பழி வாங்குறதுக்காக தன் பிள்ளையை நாசப்படுத்துறான். நீ பழி வாங்காம அது மறுமையில பார்த்துக்கோ. நீ ஒரு மூமினாக இருந்தால் உனக்கு அல்லாஹ் சொன்ன சட்டம் காலிக்கோடுகள் என்பது அல்லாஹ்வின் சட்டத்தை முஸ்லிம் அந்த சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்துற அதிகாரம் கொண்ட கோடு. உண்மையாக அந்த காலிமார்கள் இந்த குர்ஆனுடைய வசனங்களை, சட்டங்களை அவர்கள் அறிந்து வரக்கூடிய அந்த கணவனுக்கு இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லி, மனைவிக்கு அதை சொல்லி, இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, இதன்படி நீங்கள் நடப்பது உங்களுடைய மறுமைக்கான ஈடேற்றத்திற்கு காரணமாக அமையும், இல்லை என்றால் நீங்கள் நஷ்டவாளிகளை ஆகிடுவீர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அல்லாஹ் பயந்த ஒருத்தர் என்ன செய்வார்? வாழ்க்கையில் புருஷனுக்கும் பொஞ்சாதிக்கும் ஒத்து போகாமல் என்பது இருக்கிறங்கிற சாதாரண விஷயம். பிரிந்து விட்டார்கள். அவனுடைய பிள்ளை வயிற்றிலிருந்து வெளியில வந்த காலம் அல்ல. சுப்ஹானல்லாஹ். ஒருவர் தலாக் சொன்னார் மனைவியை. எவ்வளோ காலம் வித்தாரிக்கணும்? சாதாரணமாக
3 பீரியட், 3 மாத விலக்கை காணுகின்ற காலம். சில இமாம்களுடைய கருத்து 3 சுத்தத்தை காண்கிற காலம். சரி, 3 பீரியட் காலம் கிட்டத்தட்ட 2 மாதம் 2.5 மாதம் ஆகும். சரி, அது பீரியட் வாரத்தை பொறுத்து. ஆனால் அவ கற்பமானவாக இருந்தால் அதாவது ஒரு மாதம் முந்தைய அவ கற்பமாயிட்டான், இவர் தலாக் சொல்லிட்டார். இன்னும் ஒரு 8 மாதம் வயிற்றில் அந்த குழந்தை இருக்க போகுது. 3 மாதம் கடந்தாலும் இத்தா முடியாது. ஏன்? உண்ட பிள்ளை அவள் சுமந்திருக்காள். உண்ட பிள்ளையை அவள் சுமந்திருப்பதால் பிள்ளையை பெறும் வரை அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கிற போது அது சாப்பிடும். அது எப்படி சாப்பிடும்? தன்னுடைய உம்மாவினுடைய இரத்தத்தை அது உணவாக எடுக்கிறது. தொப்புள் கொடியா அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த தாயினுடைய உடம்பிலே சரியான ஊட்டச்சத்து இல்லை என்றிருந்தால் வயிற்றில் உள்ள குழந்தை சரியாக பிறக்காது. அல்லாஹ் எப்படி அந்த குழந்தைக்கு கருணை செலுத்துகிறான்? அந்த குழந்தைக்கு கருணை செலுத்தியதால், குழந்தை மீது கொண்ட அவனுடைய கருணை மிகைத்ததால் பிள்ளையை பெறங்காட்டிலும் நீ ஆகாரம் கொடுத்து கொண்டே இரு. தலாக்கையும் 3 மாசத்தோடு நிறுத்தவில்லை அந்த இத்தாவை. ஏன்? பிள்ளையை சுமந்து கொண்டு இருக்கிற அந்த காலத்தில் அவனுக்கு ஒரு அடே நம்ம பிள்ளை பெற்றிடுவாள், நமக்கு தாயா, நம்முடைய குழந்தைக்கு தாயாயிருவாள், அதற்கு பின் நம்முடைய பிள்ளை தத்தளித்து விடும், நாசமா போக வழி இருக்கிறது என்று அவன் யோசித்து அவளுடைய குறைகளை மறந்து குழந்தைக்கு தாய் தேவை என்று அவன் மீட்டெடுக்க வேண்டிய நிலை வருமா இல்லையா? அதற்காக அல்லாஹ் தவணையை நீட்டுறான். யார் மீது கொண்ட இரக்கம்? குழந்தை எப்படி அழகாக வளரணும். படைக்கிறவன் குழந்தை மீது கருணை செலுத்துகிறான். ஆனால் பிள்ளைக்கு சொந்தக்காரன் விட்டு போட்டு அவன் பாட்டுக்கு போறான். அவளுக்கு என்ன தாவரிப்பு செல்வன்? டே, ஒன்ற குழந்தைக்கு நான் கொடுக்கிறது. அதற்கு பின் முடிக்கவில்லை. அவள் கருவை சுமப்பதும் பால்குடி மறக்கும் வரை 30 மாதங்கள் என்கிறார். அது ஒரு அண்ணளவுக்கு சொல்லு. சில பிள்ளைகள் 1.5 வருஷத்தில் பாலை மறந்து, சில பிள்ளைகள் 2 வருஷம் வரை குடிக்கும். எப்படியோ 2 வருஷம் என்கிறால் நிறைவான கொடுப்பனவு. அதுக்கு முந்தி பிள்ளையாக தேவையில்லை என்றால் ஒன்றும் செய்யலாது. எனவே அந்த பிள்ளை தாய்ப்பாலை மறக்கும் வரை அதுவாக மறக்கணும். அதுவரையும் இவ கொடுக்கணும். கொடுப்பதை கணவன் அதற்கான முறையில் அந்த மனைவியை கவனிக்கும். என்ன அழகான ஒரு வாழ்க்கை திட்டம். மனைவியின் மீது கொண்ட கோபத்தினால் இன்று குழந்தைகள் நாசமாகி உலாவுகிறது முஸ்லிம் சமுதாயத்தில். அது பெரும் பாவம். அந்த பிள்ளைக்கான மொத்த செலவும் அவனை சார்ந்த. 2 வருஷம் முடிஞ்சிட்டு பால் குடிக்கிறது இப்ப இல்லை. அதுக்கு பிறகு பிள்ளை அதுவாக 1க்கு 2க்கு போனா கழுவுகின்ற அந்த காலம் வரை, அதை பழகுகின்ற காலம் வரை தாயிடத்தில் இருக்க போகுது.
இப்ப பிள்ளைக்கு சாப்பாடு செலவு கொடுக்கணும். முந்தி தாய்க்கு கொடுத்தது, இப்ப யாருக்கு கொடுக்குறேன்? பிள்ளைக்கு. மாசம் 10,000 உண்ட வீட்டில் ஒரு பிள்ளை ஒன்று இருக்கும், இன்னொரு கல்யாணத்தை நீ முடிச்சிருப்பாய், அதில் உனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கும், அந்த பிள்ளைக்கு மாசம் 10,000 போதா, அதே 10,000 அங்கே கொடுக்கும். அல்லாஹ் பயந்தவன் அதை செய்வான். இங்க ரெண்டும் அவனுடைய பிள்ளை, அவனுடைய சொத்தில் 2 பிள்ளைக்கும் சம உரிமை. அவன் ஒன்றைக்கு மண்டையை போட்டான், 2 மாம்பழ பிள்ளையா, அவனுக்கு 1 கோடி ரூபாய் சொத்தா, இந்த பிள்ளைக்கு அரைவாசி, அந்த பிள்ளைக்கு அரைவாசி. பொண்டாதிக்கு 8 கொடுத்தாச்சு 12 லட்சம், மிகுதியை 2 பிரிச்சு ஆளுக்கு அரைவாசி அரைவாசி. சொத்தில் சமபங்கு. சகோதரர்களே, இங்க நடக்கிற சில அநியாயங்கள் இருக்கு, அதை நான் சுட்டி காட்ட வேண்டும். தாய்ப்பால் என்கிறது நிறையுணவு. ஆனா தாய் என்ன செய்கிறாள்? அவனில் கொண்ட கோபத்தினால் அல்லது தனது அழகு குறைஞ்சிரும் என்பதனால் தன் குழந்தைக்கு மாட்டுப்பாலை கொடுக்க. உலகத்தில் யாராவது ஒரு மிருகம், மாடு மாட்டுப்பாலை குடிக்கும், பண்டி பண்டிர பாலை குடிக்கும், சிங்கம் சிங்கத்திர பாலை குடிக்கும். எல்லா மிருகங்களும் அதன் குட்டிகளுக்கு அதற்கென்று அல்லாஹ் ஏற்படுத்தியை கொடுக்கிறது, மனுஷனை தவிர. இந்த காலத்தில் அல்லாஹ் நிறைவாக கொடுத்த உணவை அவளாக வேணும் என்று கட் பண்றான். அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லை என்று சயின்ஸ் சொல்லுகிறது. கட்டி போட்டு சஸ்ட்ரோஜன் பிளஸ் இல்லாட்டி அதை விட ஒரு படி புருஷனை பழி வாங்கிறதுக்காக உண்ட பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு நான் வாங்கித்தான். உண்ட பிள்ளைதான், உனக்கும் பிள்ளைதானே. நான் அவன் அல்லாஹ் பயந்தவனாக இருந்தால் இந்த நான் வாங்கி கேட்டு தன்னை சொந்த அல்லாவாக அவளுக்கு உருவாக்கியதை கொடுக்காமல் இருக்கிறாளே, அவனை பழி வாங்கிறதுக்காக அதுல பாதிக்கப்படுறதார் அவனா பிள்ளையா? பிள்ளை, அந்த குழந்தை. அவர்கிட்ட காசு வர கொடுமன்றதுக்காக நான் ஒரு மாசத்துக்கு 4 நான் வாங்குறேன்டா, எவ்வளவு? இப்ப நான் எவ்வளவு தெரியா? 4000 5000 தெரியா? ஒட்டின். இது சில தாய்மார்களுடைய வேலை. அவன் திரட்டும் நான் திரட்டும் தராம இருக்கட்டும், அதுவல்ல. இதெல்லாம் இப்ப வந்தது. மாட்டுப்பால் என்ன, நான் என்றாலும் என்ன, ஒரு தாயுடைய பால் அது இல்லையே, மாற்ற பால் தான். அதுக்குள்ள சில கனிப்பொருளை சேர்த்திருப்பான். அல்லாவாக ஒரு அந்த மனித உணர்வை புரிந்தவன் வயிற்றுக்குள்ளே தாய்ப்பால் இல்லாமல் அந்த தாயினுடைய இரத்தத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை சில நரம்புகள் மூலமாக அல்லாஹ் அந்த குழந்தைக்கு கொடுத்து வளர்த்தவன். அந்த தொடர்பு துண்டிக்கப்படாமல் இருப்பதற்காக அந்த தொப்புள் கொடியால் போன உணவை, அந்த இரத்தத்தை மீண்டும் பாலாக ஆக்கி அதே தாயினூடாக வெளியால் கொடுக்கிறானே. இல்லை நான் கொடுக்க மாட்டேன் என்றால் நீ எவ்வளவு பெரிய ஒரு ஷைத்தானாக இருப்பாய். உனக்கு விரல்ல சுரக்கல்ல வேற விடு சொல்லுவார்கள். அவருக்கு தாய்ப்பால் சுரக்கல, மனசு இருந்தா தானே சுரக்கிறது. அது ரொம்ப அரிது. படைத்தவன் அல்லாஹ் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்கணும் என்றால் என்று அல்லாஹ் சொல்லான் என்றார். ஏது என்ன? அவளுக்கு 2 வருஷம் தாய்ப்பால் சுரக்கும், மனம் பெற்று கொடுக்கணும்.
அப்படி என்றால் தான் பல்லு சரியாக அவன் கடித்து உண்ணக்கூடிய அந்த பல்லை லேட்டாக்குறான். இல்லாட்டி அல்லாஹ்வுக்கு தெரியாதா? பிள்ளை வயிற்றுக்குள்ள இருந்து வரும்போதே பல்லை வெளியில் எடுத்து விடுறதுக்கு. எத்தனையோ பிராணிகள் அது வயிற்றுக்குள்ள இருந்து வந்தோடனே தன் தாய் சாப்பிட்றத சாப்பிடுது. அல்லாஹ் ஏன் அந்த பல்லை லேட்டாக வைச்சான்? எனவே அந்த அல்லாஹ் 2 வருடம் வரை நிலையாக்கி நான் பல் முளைப்பது என்றால் உனக்கு 2 வருடம் வரை தாய்ப்பால் சுரக்கும். சில நேரம் சுரக்காம இருக்கலாம் உன் உடம்பில் உள்ள சில குறைபாடுகளால், பரவாயில்லை, அதற்கும் ஒரு சட்டத்தை வகுத்தார். பொட்டிப்பால் இல்லாத காலத்தில் அதையும் அல்லாஹ் தொடர்ந்து செல்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் மூமினாக இருந்தால் குர்ஆன் எங்களுக்கு பிரயோசனம். குடும்ப வாழ்க்கை, பிள்ளை வளர்ப்பில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முறையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லா துகல்லஃபு நஃப்ஸுன் இல்லா வுஸ்அஹா. எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு அப்பால் அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். இதில் என்ன விஷயம் சொல்லப்படுது என்றால், எவனுக்கு அந்த பிள்ளை சொந்தமோ அந்த பிள்ளைக்குரிய அந்த பிள்ளைக்காக அவள் பால் ஊட்டுவதால் அவளுக்கு உணவும் உடையும் கொடுக்கட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். சொல்லிவிட்டு சொன்னான், எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு அப்பால் கஷ்டப்படுத்துவதில்லை. என்ன சம்பந்தம் சொல்லுங்க? அவள் கேட்கால், எனக்கு மாதம் 30,000 தரணும், உடுப்புக்கு வேறையா 10,000 தரணும். எங்க இவனுக்கு மொத்த உழைப்பு 30,000 தான். இப்படி கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அது வரம்பு மீறி அவன் சக்திக்குட்பட அந்த சக்திக்குட்படங்கிறத தீர்மானிக்கிற யாரு? அவர் அல்லாஹ் பயந்தவர் என்றால் அந்த அல்லாஹ்வுடைய பயத்துக்கு ஏற்ப அல்லாஹ் மர்ம என்று கேட்பார். நான் இந்த பிள்ளைக்கு அப்படித்தான் செலவழிக்கணும், இந்த பிள்ளைக்கு அப்படித்தான் செலவழிக்கணும் அடிப்படையில் அவரை சக்திக்குட்பட செலவழிப்பார். அதை அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லிவிட்டு சொல்கிறான், லா துலார வாலிதத்துன் பிவலதிஹா வலா மௌலூதுல் லஹு பிவலதி. பிள்ளையை பெற்ற தாயும் அந்த பிள்ளையால சிரமத்துக்கு ஆளாக்கப்படக்கூடாது. அந்த பிள்ளை யாருக்கு சொந்தமோ அந்த தகப்பனும் அந்த பிள்ளையால சிரமத்திற்கு ஆளாக்கப்படக்கூடாது. இந்த வசனத்தை கணவனும் விளங்கணும், மனைவியும் விளங்கணும். அதுக்கு மேலுள்ள வசனம், எந்த ஆத்மாவை அதன் சக்தி கப்பால் கஷ்டப்படுத்தக்கூடாது வழங்கினால் அவள் நியாயமாக நடப்பாள், இவளும் நியாயமாக நடப்பாள். அந்த நியாயத்தை தீர்மானிப்பது அல்லாஹ்வுடைய பயம். மறுமையில் அல்லாஹ் கேட்பார். அவளை பழிவாங்கணும் என்பதற்காக கஷ்டப்படுத்தவும் கூடாது. உதாரணமாக அவளுக்கு உண்மையிலேயே ஒரு வருஷத்தால தாய்ப்பால் நின்றுட்டு, இவர் 2 வருஷம் நீ பால் கொடுக்கத்தான் வேணுமென்றுக்கு வற்புறுத்தி, உனக்கு சந்தேகமா? நியாயமான பெண்களினூடாக அதை அறிஞ்சுவோம். கணவனை அவளும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இன்ன வேணும் இன்ன வேணும் இன்ன வேணும் இன்ன வேணும் என்று ஊர்ல உலகத்தில் வீணாக செலவழிக்கிற அந்த செலவினத்தை எல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் காசு வேணும் என்று 2 பேரும் அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்தவனுக்கு தான் இந்த சட்டம். அது மொத்தத்தில் குர்ஆன்ல ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான், ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன்
அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு தான் வழிகாட்டும் என்று சொல்லிட்டான். எனவே அல்லாஹ்வை பயந்தல்ங்கிறது எங்கேயும் வரும், எங்கேயும் பிரதிபலிக்கப் போகிறது. தலாக் சொல்லப்பட்ட பெண்ணிடத்திலேயும் பிரதிபலிக்கப் போகிறது. புருஷனை பிரிந்திருக்கிறாள், அவள் அல்லாஹ்வுடைய சட்டம் எதுவோ அதற்கு நான் கட்டுப்படுறேன் என்று இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. அடிப்படையில் கணவன் மனைவியை தன்னிடத்தில் வச்சிருக்கார். இது அடிப்படை சட்டம். தலாக் சொல்லப்பட்டாச்சு, இதாவுடைய காலமும் முடிஞ்சு. பிள்ளை தாயிடத்தில் பால் குடிக்குது, தாய் அங்க போயிட்ட, இங்க உத்தரம் இல்லை. இவர் ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கலாம் அல்லது முடிக்காம இருந்திருக்கலாம். மனைவி இடத்துல மனைவியை விட்ட பிள்ளை இருக்கு, இரண்டு பேரும் பிரிந்திருக்கிறார்கள். குடும்பமாக சேர்ந்து வாழ்ற போது நமது கலாச்சாரம் மனைவியை விட்டு இருக்கிறது. அது நம்ம ஏற்படுத்தின பிழையான கலாச்சாரம். அந்த பிழையான கலாச்சாரத்தில் சிலர் தொழிலை செய்ய மாட்டார்கள், மாமனார் கொடுத்த சீதனத்தில் உழைச்சி அதுக்குள்ள சாப்பிட்டுக்கு பொண்டாட்டிக்கும் சோறு கொடுத்திருப்பார்கள். அப்போ அவருக்கு செலவு பெருசாக விளங்காது. அதுலேயும் குறிப்பாக பொன்சாதி அரசாங்க ஜொப்பில் இருந்தால் போதும். சிலருக்கு அரசாங்க பொண்ணையே தேடி போடுறது. இவர் உழைக்காட்டியும் அவருக்கு வார மாதம் 55,000 ரூபாயில் வாழ்க்கையை ஓட்டலாம் என்று. அவ பிரிஞ்சிட்டான். அவ உழைக்கிற காசி 55,000. அது இப்போ உங்களுக்கு வராது. அவக்கு வசதி இருக்கிறது, அவன வருமானத்தில் அவ சாப்பிடுவா, அவ அனுபவிப்பா. இப்ப அவ உனது குழந்தைக்கு பால் ஊற்றாள் என்றால் அந்த வேளையில் அல்லாஹ் கூறுகின்ற அவனுடைய கட்டளைப்படி அதற்கான செலவிடம் நீதான் கொடுக்கும். 3 நேர சாப்பாடா, வளமையாக நீங்க சாப்பிட்ற 2 நேர டீயா, இடையில வர கடிப்பான் பிடிப்பான் எல்லாம் தேவையில்லை. அசருக்கு பிறகு நாக்குக்கு நீ உரப்பு தேவை, அதெல்லாம் செலவில்லை. அந்த செலவெல்லாம் இல்லை. கிடைக்கிற சோட்டைக்கு ஐஸ்கிரீம் தேவை, அதெல்லாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை பிரியாணி அதெல்லாம் இல்லை. சாதாரணமான சாப்பாடு. பிள்ளைக்கு நிறைவாக போக வேண்டும் என்பதற்காக அவள் நிறைவாக உண்ண வேண்டும். ருசியாக உண்பதல்ல, நிறைவாக உண்ணுதல். அந்த நிறைவு அவையோட பெரிய கோடீஸ்வர பொம்பளையா இருந்தாலும் சரிதான். கொடுத்த சீதன பூமி 3 ஏக்கர் அதையும் எடுத்துக்கு அவள் வைத்தாள். இப்ப அவள் தனியாக வெள்ளாம செய்யறாள், அது என்னையாவது செய்யட்டும், அதில் ஒரு கணக்கு இல்லை. உனது கடமை உன் குழந்தையை நீ பராமரிக்க வேண்டும். எந்த அளவிற்கு அந்த பெண்ணை அல்லாஹ் உயர்த்துகிறான், ஒரு பெண் எந்த அளவுக்கு மதிக்கப்படுகிறான் யோசிச்சு பாருங்க. உன் குழந்தையை பெற்றதற்காக உன்னுடைய கரு அது குழந்தையாக என்று நிற்கிறது. அதை சுமந்து கொண்டு என்று அலைகிறார்கள் எத்தனை பெற்றோர் தாய்மார்கள். நாங்கள் ஒரு மதிசை நடத்துறதால எங்களுக்கு விளங்குது. தகப்பன் இல்லை, தாய் தான் பிள்ளையை வளர்க்கிறார். பிள்ளை பிறந்தத்தோட விட்டுப்பட்டு போயிருப்பார், 5 காசும் கட்ட மாட்டார். அவர் தொழுவாரு, ஜும்மா தொழுவாரு, 5 நேரம் தொழுவாரு, தாடி வச்சிருப்பாரு, சுண்ணத்து, கரண்டு காலுக்கு மேல உடுப்பாரு. அவனுடைய சொந்த பிள்ளையை பார்க்க மாட்டார். பாவம் அந்த குழந்தை. அதை தாய் அவளின் பாசத்தை வைத்து வளர்க்கிறாள். தகப்பன் எந்த சிந்தனையும் இல்லாமல் உலாவுகிறான். அந்த பிள்ளையின் அனைத்து செலவையும் அல்லாஹ் அவன் மீது வைத்திருக்கிறான். அதனால் குர்ஆன் அல்லாஹ் சொல்லான், அந்த சூரத்தில் பாருங்கள், فَإِنْ أَرَادَا فِصَالًا عَنْ تَرَاضٍ مِّنْهُمَا
وتشاور فلا جناح عليهما. பிள்ளைக்கு தாய்ப்பாலை நிறுத்துவதற்கு 2 பேரும் முடிவெடுத்து விட்டார்கள். 2 பேருக்கு மொத்த கருத்து வந்துட்டு நாம நிப்பாட்டுவோம் என்றிருந்தால், தகப்பனும் மனைவி, அந்த தாயும் தகப்பனும் 2 பேரும் அவர்களுக்கிடையில் செய்து கொண்ட ஆலோசனை அடிப்படையில் நிறுத்திக் கொள்வதற்கு விரும்பினால் 2 பேர் மீதும் குற்றமில்லை என்று சொல்லிவிட்டு, சும்மா நினைச்சபடி புருஷன் நிப்பாட்டையும் கூடாது. அவள் என்ற பிள்ளைக்கு நான் கொடுக்க போறேன்னுங்கள், நீ தடுக்கல. விளங்குதா? தாய் தன் குழந்தை மீது கொண்ட இறக்கத்தினால், இல்லை நான் 2 இல்லை 3 வருஷத்துக்கு கொடுக்க போறேன்னுங்கள். 2 வருஷம்தான் முழு உரிமை. அதற்கு பிறகு கொடுக்கணும் என்றதல்ல, கொடுக்க போறேன் என்றால் பிள்ளை நான் குடிக்க போகுதுங்குது, தாய்ப்பால் தான் தேவைங்குது. இப்படி ஒரு நிலை. இரண்டு பேருக்கு இடையில் ஒருமித்த கருத்து வந்து நீங்கள் நிறுத்தலாம். அவ கொடுக்க தோங்குற நேரம் இவர் தடுக்க இயலாது. இவர் கொடுக்கணும் எங்க நான் என்னத்துக்கு கொடுக்க வேண்டிட்டு அவ அடம் பிடிச்சு அவரை பழிவாங்கவும் கூடாது. சரி, அது ஒரு பக்கம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்வான், ஒயின் அறத்தும், அந்தஸ்தர்லிஉ அவுலாதக்கும், அந்த குழந்தைக்கு இந்த தாய்கிட்ட பால் சுரக்கல் என்று வச்சுக்கோ, அல்லது 2 பேரும் விரும்புகிறார்கள் செவிலித்தாயை வைத்து பால் கொடுப்பதற்கு. அந்த அரபிய சமுதாயத்தில் பல தாய்மார்களிடம் பால் குடிக்கிற போது அந்த பிள்ளையிலே பல்வேறுபட்ட நல்ல ஆற்றல்கள் பிறக்க வாய்ப்பிருக்கிறது என்பதால் நான் சென்ற எனது பயானில் சொல்லி இருந்தேன். ரசூலுல்லாஹ் இத்தனை பேட்டை குடித்தாள் என்று 3 பெண்களிடம் செவிலித்தாயிடம் குடித்தாள் என்ற விஷயத்தை சொன்னேன். சரி, அப்ப அந்த அடிப்படையில் செவிலித்தாயிடம் பால் கொடுப்பதற்காக அவளை அமர்த்த நீங்கள் விரும்பினால் அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. அல்லாஹ் சொன்னான், இதா சல்லம்தும் மா ஆதைத்தும் பில் மஅரூஃப், அவளுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவை நியாயமான முறையில் அவளுக்கு கொடுத்து விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. பொட்டிப்பால் கொடுக்கறத விட இந்த பால் கொடுக்கிற சிறப்பா இல்லையா? ஆரா யோசிக்கமா? அவ செல்றா, நான் பால் கொடுக்க மாட்டேனுங்க. பிள்ளையின் முழு உரிமை ஆரோடு இருக்கிறது? உணவோடு உள்ள உரிமை கணவனோடு. அவன் தாராளமாக தன் குடும்பத்தில் உள்ள பெண்ணாக இருக்கட்டும் அல்லது வேறு பெண்ணாக இருக்கட்டும், அம்மா நான் உனக்கு மாசம் 5000 காசாரன் இல்லாட்டி 10,000 காசாரன், உனக்கும் பிள்ளை பிறந்திருக்கு, எந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுவேண்டா. எத்தனை உம்மா மாதிரி தாய்ப்பால் கொடுப்பார் வறுமையில் இருக்கிறார்கள். சிலர் கேட்கலாம், அவள் தாய்ப்பால் கொடுக்கிற பேர்ல இந்த பிள்ளை கொடுக்காம காசை மட்டும் எடுத்துருவாள். அல்லாஹ் பயந்தவள் என்று அறிந்தால் அவள் எடுக்க மாட்டாள். எனவே அல்லாஹ்வை பயந்த பெண் அந்த பெண்ணிடம் நீ ஒப்படை. அப்ப அல்லாஹ் சொல்லா, நீங்கள் செவிலித்தாய்மார்களை எடுத்து அவர்கள் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க விரும்பினாலும் எந்த குற்றமும் இல்லை. நாங்கள் செவிலித்தாயிர பால் எல்லாம் கொடுக்க மாட்டோம், மாட்டுப்பாலைத்தான் கொடுப்போம். என்ன அறிவு! நம்முடைய சமுதாயம் எங்க போயிருக்கு? மனிதாபிமானத்துக்கு மப்பால், மார்க்க வழிகாட்டலுக்கு மப்பால், விஞ்ஞானத்தினுடைய சிறந்த வழிகாட்டலுக்கு மப்பால் மாட்டுப்பாலை கொடுப்போம். ஆனா மனித பால் தாய்ப்பாலை கொடுத்து பிள்ளையை வளர்க்க மாட்டோம்.
அன்பிற்குரிய சகோதரனே, நம்மளை சுற்றி 4 பொம்பளைகள் புள்ள பெத்துக்கு தான் நிற்பார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது ஒரு பெரும் கௌரவமாக நினைத்தார்கள். பல இடங்களில் போய் தாய்ப்பால் குடித்தது. இன்று நாங்கள் அதை கேவலமாக நினைக்கிறோம். அது எங்களுடைய பலவீனம். எப்படி ஒரு மௌலவி உருவாகிறால் ஓத போறா படிக்க போறா, கெட்டிக்கார பிள்ளையா அவன் டாக்டர் ஆகணும். இவன் அறவே ஊட்ட அவன் டாக்டர் படிக்கான், இவன் இன்ஜினியர் ஆகிறான் என்றால் இவனுக்கு அறவே ஒன்றும் சரி வருகிறது இல்லை. இவன் ஓதத்தான் உடனும். எப்படியா அவன் ஓலை எடுத்தான அவனை டாக்டர் ஆக்குறாரா, இவர் ஏழையை எடுத்தாரோ அவரை இன்ஜினியர் ஆக்குறாராம். இவனுக்கு ஓதலும் ஓடுதில்லை, ஒன்றும் ஓடுதில்லை, இப்படியே மைசாவிலான்னு சேர்க்கணும் என்று நாம் யோசிக்கம் அல்லவா? மாறி இந்த மாதிரி கௌரவத்தை பிழையாக விளங்கினோம், கண்ணியத்தை பிழையாக விளங்கினோம். சிலர் கேவலத்தில் கண்ணியத்தை தேடுகிறார்கள். என அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அழகாக சொன்ன விடயம் அது ஒரு கேவலமான அருவருப்பான விடயமாக இருந்தால் அல்லாஹ் அதை சொல்வானா? ஒரு 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 பிள்ளைக்கு ஒரு மாசத்துக்கு பொட்டிப்பால் கொடுப்பது என்று இருந்தால் சாதாரண எத்தனை பொட்டி வாங்கணும் தெரிஞ்சால் சொல்லுங்க. கிட்டத்தில் பிள்ளை பிறந்து 3 நாளைக்கு கொண்டு தேவையா பொட்டி? 3 நாளைக்கு ஒன்று என்றால் நம்ம 4 நாண்டு போடுவோமே, 7 நாள் 28, 7 பாக்கெட். ஒரு அங்கர் பிளஸ் எவ்வளோ வாப்பா? 1400 லக்டோஜன் பிளஸ் 1800. இது சாதாரணம். நானுங்கிறது அது அங்காலே. நானும் எவ்வளவு தெரியா, அது ஃபார்மசியில் இருக்கும். நம்ம 1800, 7 வேற 18, 7000 7 8 56, கிட்டத்தட்ட 13,000 ரூபா. ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு செவிலித்தாய் அமர்த்தினா அவள் தாய்ப்பாலை கொடுப்பாள். எனவே சகோதரர்களே, ஒரு உம்மாக்கு 2 பிள்ளை பிறக்கு. அந்த காலத்தில் பொட்டிப்பால் இல்லாத காலத்தில் 2 தாய்ப்பால் குடிச்சாலா வளரலையா? ஜாம்பவானா? கொஞ்சம் சிந்தியுங்கள். இப்படி ஒரு பழக்கத்தை எடுத்தோம் என்றால் என் பிள்ளை தாய்ப்பால் தான் குடித்து வளர்ந்தது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மகரமுகள் நிறைய உருவாகிறது அந்த குழந்தை. அது கேவலம் அல்ல. கேவலமானதை செய்வதற்கு அல்லாஹ் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அதை உங்களின் தலைவர் அருமை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சஹாபாக்கள் செய்தார்கள், அதிகமாக செய்தார்கள். குடும்பத்தில் எத்தனை ஏழைகள் இருப்பார்கள், வசதி இல்லாதவர்கள். இந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கிறேன், அதனால் உன் சொந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் வரவில்லை, அதுக்கு போதாதென்றால் காசிக்காக சொந்த பிள்ளையை என்ன செய்யக்கூடாது, காசிக்காக சொந்த பிள்ளையை கொஞ்சம் டவுன் ஆக்கி மற்ற பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது. சொந்த பிள்ளை கொடுக்கிறதோட கொடுக்கணும். எனவே தான் அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்கள் அவர்களுக்கு கூலியை கொடுத்து அந்த பிள்ளை பால்பட்டு விடக்கூடாது. அதுக்கு செலவினவாரில் பொறுப்பு. பெற்றதா பெண். அல்லாஹு அக்பர். நியாயமான முறையில் கொடுங்களுங்க. நியாயமான முறை, காலி கோட்டில் தீர்மானிக்கிற முறையில் அல்ல. விளங்குதா? அந்த நியாயம் அல்லாஹ்வை பயந்தது என்ற அந்த அடிப்படையில் உருவாக வேண்டும். புருஷனும் பொஞ்சாதியும்
சண்டை பிடிக்க பார்த்தோம். அந்த சண்டை பிடிக்கிறதை பார்த்தால் காலிக்கோட்டில் மேறி இறங்குற போது அவ கேட்பா, எனக்கு 15,000 தரணும். இவர் செல்வார், நான் 3000 என்றார். இந்த 2 பேருக்கும் இடையிலே ஏறி இறங்குற நேரம் நடுவில் புள்ள தத்தளிக்குது, சரியா? அப்போ காலியார் என்ன செய்வார், 2 பேரையும் சமாதானப்படுத்தி ஒரு 7,000 ரூபா நடுவால் போட்டுருவார். 3 மில்ல 15 மில்ல. காலியாரா அல்லாஹ்? அல்லாஹ் என்ன காலியா? அல்லாஹ் செல்லா நியாயமான முறை. அல்லாஹ்வை பயந்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன தீர்ப்பு. உங்களுக்கு இடையில பிரச்சனை வரப்படானது தான் காலியார் அப்படி சொன்னார். அவன் பயத்துக்கு வாரானும் இல்லை, நீ மறந்துரா இல்லை, சரி சமாதானப்படுத்தி விடுறோம். அல்லாஹ்வை பயந்தவன் காலியார் செல் நேரம் 7,000 ரூபாய் சொல்லான்னு வச்சுக்கோ, நியாயமான முறையில் 7,000 காணா. அவன் பார்க்கான், இன்னொரு கல்யாணம் முடிச்சு இன்னொரு பிள்ளையும் பிறந்துட்டு, அந்த பிள்ளைக்கு சாதாரணமாக மாதம் 15 செலவழியுது. காலியார் நான் 15,000 போடுங்கட்டு செல்லணும், நான் கொடுக்கணும் இந்த பிள்ளைக்கு, நான் இந்த பிள்ளைய நான் இந்த அவன காசில் செலவழிக்க வைக்கணும் என்று அவன் யோசிக்கும். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தாலா இறுதியாக நான் சொன்ன சட்டத்தை எல்லாம் சொல்லிவிட்டு என்ன கூறுகிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து நடக்கும். ஆரை பயந்து நடந்துக்கும்? போலீஸே அல்ல, கோடை அல்ல, காலிகளுக்கெல்லாம் மேலான காலி ரப்பு தபாரக வ தஆலா, அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅலமு, மேலும் புரிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், நீங்க செய்யற எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிறீங்க, அதை மறக்காது. அதனால நீங்க காலியை வெட்டலாம், போலீஸ்காரன் பிரசிடலாம், பிள்ளை செலவு கட்டலண்டு ஓடி ஒழிக்கலாம். எங்க ஒழிப்பெயர்? சந்திர மண்டலத்தில் போயா? நீ சந்திர மண்டலத்தில் ஒழிச்சாலும் அங்கேயும் வாழ்ந்தாவும் நிற்க. சவுதிக்கு ஓடி போயா? அங்கேயும் அந்த அல்லாஹ் நிற்க. எல்லாத்தையும் வச்சு கணக்கு தீர்ப்பான். நீ பிள்ளை செலவு கட்டாமல் இருப்பது நீ பெற்ற பிள்ளை விடயத்தில் மறுமை நாளை நீ நரகவாதி ஆவதற்கு காரணமாக அமையும். உன்மீது சாட்டப்பட்ட அந்த செலவினத்தை அநியாயமாக அந்த பெண்ணின் மீது சுமத்தாட்டி விட்டு அவளை அலைய வைத்து உன் குழந்தையை அவள் கையில் ஏந்தி கொண்டு ஊடு ஊடாக பிச்சை கேட்கிறவளாக அலைகிறாளே, அந்த பாவம் உன்னை மறுமை நாளையில் நரகத்திலே தள்ளும். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள். நீ செய்கிற எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும், எல்லாம் பதியப்படுகிறது. ரொம்ப பயங்கரமான ஒரு விடயத்தை ரொம்ப சிம்பிளா அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பயந்தவருக்கு தான் சட்டம். அவனுக்கு எதுவும் மறைந்ததல்ல, எல்லாருக்கும் மறைக்கலாம், பொய்ய சொல்லலாம். பொய்ச்சாக்கிய கூட்டிட்டு போயாவது அவளை ஏதாவது பழிய போட்டு நீ தப்ப பார்க்கலாம், என்னையாவது செஞ்சு அல்லாஹ் பார்த்திருக்கான் என்பதை மனதில் நிறுத்தி நடந்து கொள் என்று அல்லாஹு தாலா முடிக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை தூய்மையாக விளங்கி அதன்படி நடப்போம், மக்களுக்கு எத்தி வைப்போம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.